இந்த புத்தக பிரியர்களுக்கு வாசிக்கிறவங்க, பதிப்பிக்கிறவங்க, எழுதுகிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சென்னை புத்தக கண்காட்சி தான் பெரிய ஒரு டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பதிப்பாளராக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த செப்டம்பர் அக்டோபரில் தான் வந்துட்டு எழுத்தாளர்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து என்னன்னே புரியல எனக்கு. பட் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் எழுத்தாளராகவும் நானும் அப்படி தான் பண்ணுறேன். அதுவும் என்னென்னு எனக்கு வகைமைப்படுத்தவே முடியல. அந்த மாதிரியான டைமில் ஒவ்வொரு தடவையும் புத்தகம் என்னை தேடி வந்த கதையை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பகிர முடியாத கடந்த வருடம் எனக்கு நேர்ந்துருச்சு. ஒரு தனிப்பட்ட காரணங்களால் என்னால் அதை பகிர்ந்துக்க முடியல. அதனால் கொஞ்சம் தாமதமானாலும் கூட இதை வந்துட்டு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் நான் இதை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து புதுசாக ஒரு நண்பர் பிரவீன் துளசி அப்படின்னு சென்னையில் வழக்கம் போல் இந்த சபச்சபன்னு இருக்கிற ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தன்னோட எல்லா மூச்சு திணறல்களையும் கொஞ்சம் எதாவது பண்ண முடியுமா, வேறு ஏதாவது நம்ம யோசிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குற பிரவீன் துளசி வந்து எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு நான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு இந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் வரும்போது நானும் ஒரு சலிப்பான மனநிலையோடு தான் அதை அணுகுனேன். ஆனால் அதை முதல் பக்கம் படித்த போதே வந்துட்டு இது வந்து சாதாரணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஏன்னா வந்து பால்சாக்கோட ஒர்க் எடுத்து பண்ணியிருந்தார். அந்த டைரக்டாகவே ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வர்றதை யோசிக்கும்போது சிலிர்ப்பான ஒரு மனநிலையாக இருந்துச்சு. நாம் வந்து எல்லா படைப்புகளையும் ஒரு 3வது 4வது மொழிபெயர்ப்பில் தான் தமிழில் படிச்சுட்டு இருப்போம். இந்த ரஷ்யன் லெஜெண்ட்ஸான தாஸ்தாவஸ்கியோடது, டால்ஸ்டாய், இது எல்லாமே அவங்க மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலத்துலேருந்து நமக்கு வர்ற அது ஒரு 3வது கையாக மாறின ஒரு விஷயம் தான் பார்க்குறோம். இப்போ எப்படியுமே ஒரு டிரான்ஸ்லேஷனில் 100% பண்ண முடியாத ஒரு மனநிலை ஒரு மொழிபெயர்ப்பாளராக எனக்குமே இருக்குது. அதே மாதிரி அயல் மொழிகளிலேருந்து வரும்போது அதில் இன்னும் சிக்கல் அதிகமாக இருக்குது. ஆனால் இவர் வந்து போய் ஃப்ரெஞ்சு படித்தார். புத்தகங்கள் படிக்கணும், கதைகள் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெஞ்சு படித்தார். மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஆர்வம்லாம் அன்றைக்கி அவருக்கு கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்து நான் ஒரு புத்தகம் மொழிபெயர்த்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தது வந்து பல்சாக்கோட நாத்திகனின் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு குறு நாவல்லா டைப்பில் இருந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 4 பக்கம் படிக்கும்போது அதனோட மொழி நடை வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு குழந்தைய வந்து அந்த அந்த புது அந்த பிறந்த அந்த மனத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு மனநிலை வந்து இந்த புக்கை பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா எந்த பக்கமும் போகல, எந்த வேறு மொழிகளுக்கும் போகாமல் தன்னோட மூல மொழியிலிருந்தே அதை பண்ண முடிகிற ஒரு நண்பரோட படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாயிருச்சு அதை படிக்கும். அப்புறம் அந்த ஒரு கதையை மட்டும் அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு கதையை மட்டும் சின்னதாக போட வேண்டாம், இன்னும் 2 நாவலில் சேர்த்து போடுவோம் அப்படின்னு பல்சாக்கோட 2 நாவல்களை சேர்த்து நம்ம வந்துட்டு நாத்திகனின் பிரார்த்தனை அப்படின்ற இந்த புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். பல்சாக் வந்து 150 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் கூட, அதாவது நம்ம லிட்ரரி ஜெயின்ஸ்ன்னு சொல்கிற தாஸ்தவஸ்கியும் டால்ஸ்டாயும் கூட பல இடங்களில் தன்னோட முன்னத்தி ஏர் அப்படின்னு பல்சாக்கை சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு முக்கியமான படைப்பாளியாக அவர் இருந்திருக்காரு. இத்தனை வருஷம் கழித்து நம்ம வந்து இதை தமிழில் கொண்டு வரோம், அதுவும் இயல்பான அந்த மொழியிலேருந்தே, அவங்க மொழியிலேருந்தே மூல மொழியிலேருந்தே கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமிதமான ஒன்றா இருந்துச்சு. பிரவீன் துளசி வந்து இதை சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. இந்த நாத்திகனின் பிரார்த்தனையில் எழுதி நிறைய பேருக்கு அது பிடிச்சி அப்படி ஒரு சின்ன பறவையின் சிறகு மாதிரி அது தமிழ் வாசகர்கள் பரப்பில் அது வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான, மகிழ்ச்சியான, நிறைவான ஒரு பதிப்பாளருக்கு ரொம்ப நிறைவான ஒரு நிமிஷமாக இது.